குமரியில் 20 அடிக்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா படகு சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்டு பெறலாம். வேலாயுத பெருமாள், 20 அடி அளவுக்கு கடல் உள்வாங்குவதற்கான காரணம் என்ன? இது அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது உலக சுற்றுலா தலங்கள்ல மிக முக்கியமானது குமரி முனையாகும். இங்கு உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள். இந்நிலையில் குமரி கடல் ஆனது கடந்த சில வாரங்களாகவே நிலையற்ற தன்மையில் காணப்படுகிறது. அதாவது கடல் உள்வாங்குவதும் அதிகமாக அலைகள் வருவதுமாக நிலையற்ற தன்மை இருந்து வருவதன் காரணத்தால் ஒரு குமரி கடலை பொறுத்தவரையும் ஒரு சரியான கணிப்பு இல்லாத நிலையில் இருந்து வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை கடல் அலையானது அதிக உயரத்துடனும் அதிக திட்டத்துடனும் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே குமரி கடல் சுமார் ஒரு 20 அடிக்கு மேல் உள்வாங்கி காணப்படுகிறது. மேலும் கடலின் உள்ளே உள்ள பாறைகளும் அதிக அளவில் வெளியே தெரிந்து வருகிறது. இதன் காரணமாக குமரி சுற்றுலா படகு சேவையானது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குமரி சுற்றுலா தளத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு பூம்புகார் சுற்றுலா படகுகள் இந்த கடல் உள்வாங்கி உள்ள காரணத்தால் தரை தட்டி கரையில் நிற்கிறது. மேலும் கடல் அதிக அளவில் உள்வாங்கி உள்ள காரணத்தால் சுற்றுலா படகு சேவையும் முன் அறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலின் தன்மையை பொறுத்து கடல் சாதாரண நிலைக்கு எப்பொழுது திரும்புகிறதோ அப்பொழுதே படகு சேவையும் நடத்தப்படும் என்றும் தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கூறப்பட்டுள்ளது. மேலும் நமக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து கடலில் உள்வாங்கியும் அதே போல் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காலங்கள் தற்பொழுது அதிகப்படியாக இருக்கும் என்றும் இந்த காலநிலை வரும் 2-3 மாதங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நமக்கு வேலாயுத பெருமாள், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.